மக்களே 256வது எபிசோட்ல பேரலாம். இன்னொரு சீ ட்ரெயின் வேற வச்சிருக்காங்க. லூஃபி குரூவே ஏறி போயிட்டு இருக்காங்க. பாலி வேற உள்ள ஒளிஞ்சிருக்கான். பிராங்கி டீம் வேற கூட்டு போறேன்னு சொல்லிட்டு லூஃபி வேற சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். அவங்களும் போறாங்க. வண்டியை விடுங்கடா என்னிஸ்லாபிக்கு ரோபினை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. கப்பலும் ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கு. கத்திக்கிட்டே போறாங்க. கப்பல் அங்கிருந்து பாஞ்சு வருது. ட்ராக்கே காணோம். எங்கடா போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா நாமி. அண்டர் கிரவுண்ட் கேனல் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அண்டர் கிரவுண்ட் ஒளியுமா ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு கப்பல். டே லூஃபி நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் நாமி. தண்ணி மூஞ்சில ஏறிச்சு சொல்றாம. இதுக்கு தனடா உடனே அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. உள்ள வாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா நாமி. இப்படி ஒண்ணு வர்றது பார்க்கவே இல்ல. ஆனா இருந்தா இது நல்லா ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா என்ன பார்த்தா திரும்பி வந்து ட்ரெயின் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. பாட்டி கப்பலு கீழே உள்ள போகுதுன்னு நினைக்கேன்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். டே எக்ஸிட் க்ளோஸ் ஆக போகுடா கிளம்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. மேல இருந்து கீழே ஜெட் மாதிரி போகுது. ஆனா லூஃபி அதை என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து பாஞ்சு போய்கிட்டு இருக்கு கப்பல். நாமி ஜோரோ சோப்பர்லாம் பாக்குறாங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. டேய் சீ ட்ரெயின் வந்துருச்சுடா நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கானு பிராங்கி ஆளுங்க. சோடம் கோமரா பாய்ங்கடான்னு சொல்றான். அவன் எது ரெண்ட கூட்டு வாரான். சீ டிராகனை கையில வச்சிருக்கானுங்க அவனுங்க. பிராங்கி ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. கனெக்ஷன் பண்ணுங்கடா அதுலன்னு சொல்லிட்டு ஏர்லஞ்சர் வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு அடி அடிக்கிறானுங்க. கப்பலை செதறிடுச்சு. டேய் இது சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கான் லூஃபி ஒரு பக்கம். இதான் அந்த புல்லா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. முட்டாளு டேய் கப்பலே உடச்சிருப்பீங்க போலுங்கடான்னு சொல்லிட்டு ஜோரா கத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப நன்றி நன்றின்னு கத்துறானுங்க அவனுங்க. ஒரு வழியா கனெக்ஷனும் பண்ணிட்டானுங்க. பாட்டி இந்த கப்பல் இவ்வளவு ஃபாஸ்ட் தான் போமா, இதுக்கு மேல போகாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இதோட செயின்ல வந்து கரெக்டா பண்ணோன்னு எல்லாம் கரெக்டா போகும்டா. ரயில்வேல போகணும்னு சொல்றா பாட்டி. ரயில்வேவா அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு உள்ள போனா கரெக்டா இருக்குன்னு சொல்றா பாட்டி. இந்த ரயில்வேல ஏன்டா விடுறா என்னை அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணாதான் சொல்லிட்டு இருக்கா பாட்டி. உன்னை கூர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கா. தண்டவாளத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கா. தண்டவாளத்தை கண்டுபிடிச்சிட்டா. இப்போ நம்ம இறங்க போறோம்னு சொல்லிட்டு ட்ரிஃப்ட் அடிச்சு வேகமாய் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். எல்லாருமே டைட்டா பிடிச்சவங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரெயின் வந்து ஜெட் மாதிரி போக போகுது. யாருக்கு அடிபட்டாலும் எனக்கு தெரியாது சொல்லிட்டு இருக்கா பாட்டி. சடனா என்னன்னு பார்த்தா ரயில்வே இதுக்குள்ள வந்துட்டான்னு நினைக்காவா. பார்த்தா உள்ள யாருன்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டா. இப்போ நான் ஃபாஸ்டா போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு அழுத்துதாவா. ட்ராக் அங்கங்க ஆட்டிக்கிட்டே இருக்கா. ஆனா ட்ராக் வரவே இல்ல. இதுல என்ன பார்த்தா சின்மே கோம்பையும் அங்கதான் இருக்காங்க. பாட்டி நல்ல வேலை கொஞ்சம்னா கீழே விழுந்துருப்போம்னு சொல்லிட்டு சிம்னே கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாரும் இருங்க இதை நான் பார்த்துட்டு சொல்றா பாட்டி. சிம்னே கோம்பே நீங்க எங்கடா வந்தீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி மிரண்டுட்டா. ஆமா பாட்டி நாங்க வந்துட்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் அது ஏன்டா அதுக்கு மேல இருக்கீங்க இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பாட்டி கத்துறா. நாங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிம்னேயும் கோம்பையும் சொல்றாங்க. சடனா ட்ராக் விட்டு கீழே உள்ள போறாங்க. பார்த்தா தண்ணி கிளப்பி உள்ள போறாங்க அவங்க. சிம்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா அதை கம்பியை பிடிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கு பயப்படவே மாட்டேங்குது ரெண்டுமே. எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுங்கடா கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா பிரேக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ட்ரெயின் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. ஆனா லூஃபி வந்துட்டான். இதுக்கு என்னடா பொடிய இது எங்கடா இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. முகிவரா பிரதர் நீங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்னே கட்டிக்கிட்டு இருக்கா. உடனே பாட்டி கத்துறா. சிம்னையும் கொம்பே உள்ள தூக்கி கொடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த செயின் மட்டும் கரெக்டா உள்ள அழுத்திருச்சுன்னு வச்சுக்கோயேன் வண்டி ஜெட்டு மாதிரி போயிருண்டா. அதான்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. என்னன்னு பார்த்தா எல்லாருமே பறந்து போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். பறந்து போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் பிராங்கி ஆளுங்க மேலவே மோதாங்க. ஆனா அவங்க மேலவே படுது. செயின்ல உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ட்ரெயின். வண்டி ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு. டே அவங்க ரயில்வேல போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க போஸ்ட்மேன் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா அவங்க நல்லபடியா போயிட்டாங்க. அப்பாடா கொக்கர பாட்டி எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. என்னன்னு பார்த்தா பைனாக்குலரை மாத்தி மாத்தி வாங்கி ஒவ்வொருத்தனா பாத்துக்கிட்டே இருக்கான். நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாங்கிட்டே இருக்கானுங்க. கொஞ்சம் விட்டா பைனாக்குலரே உடச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஐஸ்பர்க்கு இந்த விஷயத்தை சொல்லணும்டா. ஏன்னா அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அவங்க நல்லா இருக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. பைனாக்குலரை இவன் வாங்குதான் அவங்க தான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாங்கிட்டு அவனுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உடனே ராக் பேப்பர் சீசர் போட்டு எவன் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஐஸ்பர்க்கை தான் கட்டுறாருங்க. ஐஸ்பர்க் அப்படி சோகமா போய் நின்றுகிட்டு இருக்கான். உன்னை கொக்கோரை பாட்டி சொன்னதை யோசிச்சு பாக்குறான் அவன். கவலைப்படாடா சீ ட்ரெயினே அவனை அடிச்சு நொறுக்குச்சு. அப்பவும் அவன் சாவலை இப்ப சாகவா போறான்னு சொல்லிட்டு சொல்லிருப்பா பாட்டி. பிராங்கியை பத்தி தான் பாட்டி பேசி இருந்திருப்பா. உனக்கு கொக்கோரை பாட்டி பழச சொன்னதை யோசிச்சு பாக்குறான். டே டாமு கண்டி சண்டை போட்டு கட்டி பிலிமும் செத்துட்டான்டா. ட்ரெயின்ல அடிபட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காவா. ஐஸ்பர்க் நான் சொல்றது கல்டா ஒன்னால முடியும்டா. ஒன்னால மட்டும் தான் முடியும். ஏன்னா டாமோட அப்ரெண்டியன்ஸ் வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஷிப்மேன் இப்ப நீ மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாவா. யாரால முடியும் அது ஒன்னால மட்டும் தான் முடியும் சொல்றாவா. கவலைப்படாதீங்க பாட்டி நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். டாம் நீங்க இதை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றான் அவன். உங்களோட வில்ல நான் எடுத்துட்டு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன். நான் ப்ளூ பிரிண்டே ப்ரொடெக்ட் பண்ணி தருவேன். இந்த டவுனே ப்ரொடெக்ட் பண்ணி தீருவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். திரும்பி இன்னொரு பழசை யோசிச்சு பாக்குறான் அவன். கலிஃபா வந்து சொல்லிருப்பா உங்களோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சீனை கட்டுறாங்க. கட்டி ஃபிளேம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்றாவா. பிராங்கியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் அவன். அவங்க இங்க வர சொல்லுவான்னு சொல்லிட்டு கலிஃபா கேட்கறா. வேண்டாம் அவனை போக சொல்லிருன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா பிராங்கியை பார்க்க அவங்களோட சீக்ரெட் பேஸ்ல போய் ஒளிஞ்சு பார்த்திருக்கான். என்னடா அவனோட பாடி ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீ ட்ரெயின்ல அடிபட்டனால என்னோட பாடி கொஞ்சம் மாறிடுச்சுடா. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி என்னோட பாடியை கொஞ்சம் சேஞ்ச் இப்படி வச்சிருக்கேன்னு சொல்றான். அவனும் உன்னோட கம்பெனி
நீ கான்ட்ராக்ட் வந்து கவர்மெண்ட்ட போட்டிருக்கியாம அவங்களுக்கு கப்பல்லாம் பண்ணி கொடுக்க போறியாம அப்படியான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அதை மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பிராங்கி. டாமையே தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அந்த இன்சிடென்ட்ல எவன் வெப்பனை கிரியேட் பண்ணான்னு சொல்லிட்டு நீ மறந்துட்டியாடா, அது உனக்கு சொல்லவா வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எவ்வளவுதான் வருஷம் போனாலும் உன்னை நான் என்னைக்கு மன்னிக்கவே மாட்டேன்டா, நீ எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ ஃபேஸ் பண்ண வந்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ செத்துட்டு நினைச்சேன் கவர்மெண்ட் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்றான். அவன் டாமே மன்னிச்சாலும் நான் உன்னை என்னைக்கு மன்னிக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எதையோ தூக்கி அவன் வந்து கொடுக்குறான். என்னடா இது, இதை என்னத்தடா நான் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதனடா அந்த வெப்பனோட ப்ளூ பிரிண்ட்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை இனிமேல் கட்டி ஃப்ரேம்னு சொல்லிட்டு எங்கேயுமே யூஸ் பண்ணாதடா, ஏன்னா டாம் விஷயத்துல நீ இறந்துட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் மட்டும் டார்கெட்டா இருக்கேன், நீ இனிமேல் டார்கெட்டா இருக்க கூடாது, இந்த ஐலண்டை விட்டு போயிடா பிராங்கின்னு சொல்றான். டாமோட ஒர்க்கர் கட்டி ஃப்ளேம் இறந்துட்டான்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கு. அதனால இந்த பேரை யூஸ் பண்ணாத, உனக்கு எனக்கு இனிமேல் கனெக்ஷன் இருக்க கூடாது, இந்த ஐலண்டை விட்டு நீ போயிருன்னு சொல்றான். கவர்மெண்ட் ஒன்ன தேடி வர போகுது, ஏன்டா இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காம நம்ம கடைசியா பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். டாம் செஞ்ச மாதிரி தான் நீனே என்னை விட்டுட்டு போக புரியாடா, இந்த ப்ளூ பிரிண்ட்டை நீனே வச்சுக்கணும்னு சொல்றான் பிராங்கி. மட்டும் எனக்காச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இது அவங்க கையில கொடுத்துட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். இதை மட்டும் நீ கொடுக்கலாம், நீ செத்துருவடா, ஆனால் நீ கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்காம. இந்த உலகத்துல டாம் அச்சீவ் பண்ணாத விஷயமே கிடையாடா, ஆனா அவர் வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து ஃபியூச்சருக்காண்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த வெப்பனை ரீஸ்டோர் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் முடியும், அது நிக்கோ ரோபின்னு சொல்லிட்டு. அதனால இந்த ப்ளூ பிரிண்ட்டை வாங்குறதுக்காண்டி கவர்மெண்ட் இல்ல இந்த உலகமே நம்ம கூட சண்டை போடுண்டா, அதுக்கு தாண்டா நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். நான் செத்தாலும் பிரச்சனைடா, இதை நான் கவர்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். சரி நீ அப்படி சொல்ல வரியா, அப்ப அந்த ப்ளூ பிரிண்ட் நீ ஏன்டா தண்டு போற, இதை நான் கிரியேட் பண்ணோம்னா நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ நம்புறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட கொஸ்டினுக்கு ஒன்னும் ஆன்சர்ஸ் பண்ண போறது இல்லடா, நம்ம என்னைக்குமே மாறவே போறது இல்ல, என்னைக்கு நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். நான் பழசு இருந்த மாதிரி தான்டா இப்போ நான் அப்படியே இருக்கேன் பிராங்கி, என்னோட பழைய நினைவுகள் நான் திரும்பி நோண்டிட்டடான்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் அப்படி தாரதாரே அழ ஆரம்பிச்சிட்டான். ஆனா நீ உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஐஸ்பர்க். அழுதுட்டு போய்கிட்டே இருக்கான். ஐஸ்பர்க் இந்த இடத்தோட நான் போக போறதில்ல, நான் என்ன பண்ணுவேன்னு அதை தாண்டா பண்ணுவேன், உன் வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். கொன்னாலும் பிரச்சனை இல்லடா, நான் இங்க தாண்டா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டா முட்டாள் நீ ஒன்ன நீ பாத்துக்கோன்னு சொல்லியிருக்கான் ஒரு பக்கம். அவன் நீ எதையும் முடிவு பண்ணக்கூடாடா, என் வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருப்பான். இங்க ஒரு பக்கம் பிராங்கியை தான் காட்டுறாங்க, அவன் ஏறி போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சாஞ்சி காப்பாத்திட்டான்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தா அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஐஸ்பர்க் கொண்டன்னு சொல்லியிருப்பாங்க. இவன் ஐஸ்பர்க் செத்துட்டான்னு நினைச்சு டென்ஷன்ல ஏறி போய்கிட்டு இருக்கான் பிராங்கி. என்னன்னு பார்த்தா சோப்பரும் கோம்பையை மட்டும் படுத்து கிடக்குறாங்க. லூஃபியும் சிம்னியும் வந்து ஒரு வழியே நல்லா உள்ள வந்துட்டாங்க. அதான் சொன்னடா கொஞ்சம் விட்டு அவங்க செதறிட்டு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. இங்க கப்பல ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனா என்னன்னு பார்த்தா பாலி அவனோட ஆளையும் கூட்டு வந்துட்டாங்க. யார் இவனுக்கு கோமலி, இவனுக்கு இங்க வந்தானு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா ஐஸ்பர்க்கோட ஆளுங்க 3 பேர் கப்பல்ல ஏறிட்டானுங்க. நான் முதல்ல டிசைட் பண்றேன் உங்க கூட வரணும்னு சொல்லிட்டு, உங்களை என்னால ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தெரியும், ஆனா என்ன யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்திருக்கான். நீங்க உங்க ஃப்ரெண்டை காப்பாத்த போறீங்க, ஐஸ்பர்க்கை எவன் கொல்ல வந்தானோ அவனை கொல்ல நான் போய்கிட்டு இருக்கேன்டான்னு சொல்றாங்க. அசசின் பண்ண வந்தவங்கள நாங்களும் ஃபாலோ பண்ணி கொள்ளதான் வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூலுவும் காட்டுறாங்க. நாங்களும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானு அவனுக்கு. ஆனா லூஃபி இதெல்லாம் கண்டுக்கிடாம மீட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டே கலிலா கம்மிக்கிற உங்கள்ட்ட நான் ஹெல்ப் பண்ண போறதில்ல, எங்க பிரதரை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு பிராங்கி டீம் வந்திருக்கு. டே பாலி உண்மையான கல்பரேட் உனக்கு யாருன்னு தெரியும், நீ சொல்ல மாட்டேங்க, அது யாருன்னு ஒழுங்கா சொல்லிருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சர்ப்ரைஸ் ஒன்னும் ஆக போறதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிடா எல்லா உண்மையும் உங்கள்ட்ட ஸ்ட்ரெயிட்டாவே நான் சொல்றேன் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இது ட்ரூ ஐடென்டிட்டியை ஒளிச்சு வச்சு மொத்தம் 4 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லூச்சி, காக்கு, கலிஃபா, ப்ளூனோ அந்த பார்ல உள்ளவன்டா, இவங்க தான்டா ஐஸ்பர்க்கை கொல்ல நினைச்சாங்கன்னு சொல்றான் பாலி. என்னன்னு பார்த்தா சொன்னோன்னு மிரண்டானுங்க. என்னடா நீங்க எதை கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அதெல்லாம் பொய்யான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மைக்கேல் ஹோல்ச்சர் பேக் ஸ்ட்ரீட்ல உள்ள அவனுக்கு நினைச்சேன்னு சொல்றாங்க. டே அவனுங்கெல்லாம் யாருடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே பேக் ஸ்ட்ரீட்ல அவனுங்களாம் ஃபேமஸ் ஆனான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாடா நான் வயிறு நல்லா ஃபுல் ஆயிருச்சுடா, நல்லா சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி ஒரு பக்கம். சரிடா நான் சொல்ல தெளிவா இருக்கலடா, இது வரைக்கும் முகிவராசு, கலீலா கம்பெனி, பிராங்கி ஃபேமிலி எல்லாருமே ஒன்னா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரே எதிரி தான் இருக்காங்க. அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா போறோம், ஸ்ட்ராங்கஸ்டா போய் இறங்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. பிஜிஎன் காய் என்னோட ஆள்டா, அவன் கதை நான் முடிக்க போறேன்னு சொல்றான். இதெல்லாம் கவர்மெண்ட் நம்ம அடிச்சு நொறுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரவும் பேசுறான். கிராண்ட்மா அங்க பாருங்க அக்கோலகுன்னு சொல்லிட்டு சிம்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கதான் வருதான்னு சொல்லிட்டு வெளியே டோர் திறந்து பாத்துக்கிட்டு இருக்கா. நாமி பாத்துட்டு மிரண்டுட்டா. கொக்கரப்பட்டி நீங்க என்ன இன்ஜினை விட்டுட்டீங்க வந்துட்டீங்க, நம்மளால டாஜ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் தான் சொன்னோம்ல அந்த ராக்கெட் பண்ண யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பிரேக்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த ட்ரெயின் கண்டிப்பா எங்கேயாச்சும் போய் மோதத்தான் செய்யும் சொல்றாவா. ஃபுல் த்ராட்டில் போய்கிட்டு இருக்கு, யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்றாவா. ட்ரெயின் மட்டும் இவ்வளவு ஃபாஸ்டா போச்சுன்னா இது வந்து கிராஷ்ல தான் போய் முடியும், கிராஷ் ஆகி போயிரும் சொல்லிருக்காங்க. நாமி டே இப்ப எல்லாருமே ஒரே கோலுக்கு தான் போறோம், ஒரே இதுக்கு தானே போறோம்னு சொல்லிட்டு கையை தூக்குறான் லூஃபி. என்னன்னு பார்த்தா 3 குரூ ஒன்னு சேர்ந்துட்டானுங்க. இப்ப எல்லாருமே நம்ம ஒரே காம்ராட், இப்ப எல்லாரும் நம்ம ஒன்னா ஃப்ரெண்டா போறோம்டா, நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்றான் லூஃபி. எவ்வளவு பெரிய அல்ல சுனாமி வந்தாலும் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான். லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு போறானுங்க. பெரிய சுனாமியே வருது. அதோட முடியாது. அதுக்கடுத்து சொல்லி சந்திப்போம். மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க, பெல் பட்டனுங்க மறங்கி. see you bye.